ரேகா ஹீரோயின் ஓகே. அடுத்தது சீனு அந்த பெரியவர் கேரக்டருக்கு கரெக்டாக பொருத்தமாக இருக்கும். ஓபியை போயிட்டு அண்ணன் கேரக்டர் போட்டுருவான். நிறைய சின்ன கேரக்டர் போட்டு அவனை போடுற படம் நாசம் ஆகிடும். வேண்டாம், அவனை ரிஜெக்ட். ஓகே, இப்போ 90,000 தான் வருமானம் வந்திருக்குது. பூஜைக்கு ரெடி. பூஜைக்கே இன்னும் ஒரு 30,000 தேவைப்படுது. இந்த பாட்டி ஜக்கா வந்து கூட்டம் பொழுது கரெக்டா உட்பட்டு ஆவானான்னு தெரியல. ஆளை பார்த்தா பழைய மனுஷமா இருக்கிறான். காசு இறக்கி விடுவானான்னு தெரியல. எதுவா இருந்தாலும் நம்ம உஷாரா ஃபில்டர் பண்ணி தான் படத்தை ஆரம்பிக்கணும். பார்த்துருவோம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். வணக்கம் சார். என்ன தங்க எட்டி பாக்குறீங்க? 2 பேர் வருவீங்க, நீங்க மட்டும் இருக்கீங்க. 2 பேர்லாம் இல்ல, முதல்ல நான் வந்திருக்கிறேன். சரி, ஆரம்பிக்கலாமா? என்ன சார் கதை சொல்லுங்க சார். சார் ப்ரொடியூசர் கதை சொன்னா ஒரு அட்வான்ஸ் வாய்ப்பா இருக்கும் சார். அப்புறம் நான் யாரு சார்? நீங்க ஆல்ரெடி வந்தீங்க, 500 குத்தி 200 அந்த கதையை மறுபடியும் சார் பேசுறீங்க சார்? அதைத்தான் நானும் சொல்றேன். முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, வந்தாச்சு. 2 பேரும் ப்ரொடியூசர், 2 பேரும் சேர்ந்து தான் பண்றோம். அவரு என்ன அனுப்பி இருக்கிறாரு. நீங்க கதை சொன்னீங்கன்னா நான் அவர்கிட்ட சொல்லுவேன். சரிங்களா? அப்ப நம்ம படத்தை ஆரம்பிச்சிடலாம். மரியாதையா ஒரு ஆளை கூப்பிட்டு. ஆமா, இவருதான் ப்ரொடியூசர் சொன்னீங்க. ஆமா, அவரு கெட்டா கரெக்டா ஒரு அட்வான்ஸ் கொடுத்து கரெக்டா பேசினாரு, மரியாதை இருந்தது. இப்போ அவரு வராம நீங்க கதையை சொல்லணும். உங்களோட கதையை சொல்லுங்க. கதையை சொல்லிட்டீங்கன்னா நான் அவர்கிட்ட சொல்லிடுவேன். அவர் வந்துருவாரு. வந்தோம்னா நம்ம படத்தை ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா டைம் இல்ல. அடுத்த அப்பாயின்மெண்ட் இன்னொரு ப்ரொடியூசர் கிட்ட இருக்கு. உங்ககிட்ட கதை சொல்லணும் நாங்க. ஆமா, கண்டிப்பா. நீங்க கதை கேட்கணும். கண்டிப்பா. நீங்க கதை கேட்டு அவர்கிட்ட சொன்னா அவர் வருவாரு. கண்டிப்பா. சரி, கதை கேட்கறீங்க? நான் ரெடி சார். நீங்க ரெடியா? டைம் நல்லாதான் இருக்குது. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆரம்பமே சரி. சரி, ஓபன் பண்ணா எதை சார்? ஃப்ரேம் சார். ஓகே ஓகே. ஃப்ரேம் ஓபன் பண்ணா கொஞ்சம் நல்லா ஓபன் பண்ணுங்க. 70 mm வெச்சீங்களா? ஓகே. ஸ்கோப். ஓகே சார். ஸ்கோப்ல ஓபன் பண்ணா அங்க இருந்து ஒரு எக்ஸ்பிரஸ். சரி சார். வேகமா ட்ரெயின் வரும். எதிரில பாத்தீங்கன்னா இன்ஜினியர் எதிரில ஒரு மாதிரி கலரை வச்சு பார்த்தா ஒரு பொண்ணு டிரெக்டா ஓடி வந்துட்டு. இவர் அப்படியே ஸ்லோ பண்ண பாக்குறாரு, முடியல, வேகமா போகுது, பொண்ணு ஓடி வருது, போகுது. 70 km ஸ்பீடா சார்? ஐயோ, ஏன் சார் இப்படி இருக்கா? நான் கதை சொல்லிட்டு இருக்கேன் சார். சினிமாவில் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வேகமா போயிட்டு இருக்கு. ட்ரெயின் மட்டும் தான். எதிரில பொண்ணு சூசைட் பண்ணிருக்கா, ஓடி வருது. அப்படி சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சூசைட் பண்ணி ஓடி வரும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு கயிறு பிரேக் போட்டாங்களா? இல்ல சார். சரி சரி. திடீர்னு ஒரு கயிறு பாவிக்கணும், அப்படியே டக்குன்னு அந்த பொண்ணுகிட்ட நிக்குது. சரி சார். ஓகே சார். சிஜில காட்டுறேன். எது சார்? சிஜில என்ன காட்டுறீங்க? கயிறு காட்டுறீங்க. வந்து நிக்குது. நின்ன உடனே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கயிறு பார்க்க ஸ்டப்பனா நின்னுச்சு. வேகமா போன ட்ரெயின். அவருக்கு டிரைவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. எந்த டிரைவருக்கு? ட்ரெயின் டிரைவர். ஏன்னா திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு ஓடி வந்து நின்னுச்சு. ட்ரெயினே ஆஃப் ஆயிடுச்சு சார். இதுதான் சென்டிமெண்ட். அப்ப என்ன, அந்த தொங்கிட்டு பாத்தீங்களா கயிறு? அது அம்மன் கழுத்துல இருந்த கயிறு. அப்படியே சீட்டுல காட்டி அம்மன் கழுத்துல அந்த கயிறு பறந்து நேரா குறுக்க நிக்குது. அதாவது பாத்தீங்கன்னா இதுதான் இருக்கிற விஷயம் வச்சிருக்கேன் நான். என்ன விஷயம் சார்? அந்த கயிறுல இருக்கிற பவரு, அம்மன் பவர் நேரா அந்த இன்ஜினுக்கு அடிச்சு இன்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு. இன்ஜினே ஆஃப் ஆயிடுச்சு. இன்ஜின் ஆஃப் ஆனாலும் ட்ரெயின் போயிட்டே இருக்குமா சார்? இல்ல சார், ஆஃப் ஆனாலும் எப்படி போகும் சார்? அது 70 km ஸ்பீட்ல வருதுன்னு நீங்க. இன்ஜின் ஆஃப் ஆனாலும் ட்ரெயின் அந்த மூவ்மெண்ட்லயே இருக்கும் சார். மெதுவா தானே ஸ்லோவாகும். அப்புறம் எப்படி சார் அம்மனுக்கு பவர் இருக்குமா? எப்படியாப்பட்ட விஷயத்தை ஆஃப் பண்றது அம்மனுடைய பவர். அம்மன் தடுத்து நிறுத்திருச்சு. அதாவது தெலுங்கு படத்துல பாலகிருஷ்ணா மாதிரி. அந்த இதெல்லாம் கம்பேர் பண்ணாது. என்னுடைய இந்த நேசமான டேரக்ஷன் அதான். அம்மன் நீங்க தெலுங்குல சொல்லாத, நான் காப்பி சொன்னா வேணாம். இது அப்ப காப்பி அடிக்கல இல்ல. அப்ப நீங்க ஃப்ரெஷ்ஷா சொல்றீங்க. நிச்சயமா அம்மனுடைய பவர்ல கயிறு வேகமா ட்ரெயினை நிறுத்திச்சு. அந்த பொண்ணு அப்படியே நின்றுச்சு. கட் பண்ண அந்த பொண்ணு காப்பாத்தியாச்சு. யார் காப்பாத்தினா? அம்மன். ஓகே. அம்மன் மூலமா அந்த கயிறு. சரி சரி. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அங்க ஒரு சாங்கா சார்? சாங் இல்ல, ஒரு கயிறு அம்மனுக்கு அப்படி போடும். நீங்க சாங் சொன்னீங்கன்னா அதுதான் சிம்பிள். ஓப்பனிங் சின்ன பீஜம் மட்டும். எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க சாங் வருது, சாங் வருது. சாங்கே கிடையாது. மத்தவங்க நம்ம காத்து அடிக்கவே கூடாது. உடனே ஒரு பீஜத்தை போட்டு கட் பண்ணா அந்த பொண்ணு மேல அம்மன் இறங்கி. ஓகே ஓகே. அம்மன் இறங்கணும்னு இப்ப புரியுது சார். சொன்னதை கேட்க பண்ணீங்க. அதுதான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இப்ப அடுத்து ஃபாரின் லொகேஷன் போறாங்க. கிடையாது, அந்த அம்மன் மேல அம்மன் போய் இறங்கின உடனே அந்த பொண்ணு பாருங்க ஃபாரின் போயிட்டாங்க. இல்லைங்க, உயரமா வந்துடுறாங்க.
கதை சினிமா பாக்குறீங்களா இல்லையா? இல்ல சார், என்ன ஒண்ணுனா cut நான் பண்ணா- சொன்னவங்க நீங்க புரிஞ்சுக்கிட்டு பாத்தீங்களா? அதாங்க நீங்க வைக்கிறீங்க. ஆனா நல்லா காமெடியா இருக்கு சார். காமெடி படமா சார் இது? ஐயோ கடவுளே கடவுளே. இப்படிப்பட்ட ஒரு புடிச்சு நான் என்ன பண்றது? நான் வந்து சீரியஸா சொல்லிட்டு நீங்களே சிரிச்சு என்னைய சிரிச்சு காமெடி நான் இல்ல சிரிக்கிறேன் சார், comedy நினைச்சேன். நீங்க சொல்றதே எனக்கு காமெடியா தான் சார் இருக்கு. சார் நான் வந்து காமெடியா இல்ல, சொல்லுவேன். நீங்க இது காமெடி படம் இல்லையா? இல்ல சார், அது என்ன படம் இது? ஒரு ப்ரொடியூசர் டைரக்ட் சொல்லும்போது ஹாப்பினஸ் ஒரு சந்தோஷமா சிரிச்சு சொன்னாதான் ஓ, அப்படி. ப்ரொடியூசர் சிரிப்பாங்க. ஓ. ஒரு சோகத்தை கூட சிரிக்க வச்சு சொல்லக்கூடியது அந்த டேலண்டோட டைரக்டர். புரியுது, புரியுது. அதனாலதான் ட்ரெயின் வருது, பொண்ணு வருது, கயிறு சார், வருது. அத சொல்லிட்டீங்க சார். எனக்கு அடுத்தது சொல்லுங்க. அந்த மாதிரி சொன்னாதான் நீங்க சரி, பேசாதீங்க. அப்படியா? அதனால நீங்க அந்த சீனை கேட்சப் பண்ணி பாத்தீங்களா, அங்க நீங்க நின்று சிரிப்படிச்சு இப்படிப்பட்ட ஒரு ஆள் கிடைச்சிருக்காங்க சார். பேசாம நீங்க அஸ்வினி கூட ஒர்க் பண்ண சார், நான் ஆல்ரெடி ப்ரொடியூசர் சார். சார் நாளைக்கு நீங்க டைரக்டர் ஆகலாம் இல்லையா? நோ 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 நோ, நேசமா- அதெல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது. நான் ப்ரொடியூசர்னா ப்ரொடியூசர் தான். ஒரு விஷயம் சார், நேசமான சென்டிமெண்ட் என்னன்னா எந்த வேலை வந்து ஏகப்பட்ட செஞ்சாலும் உடனே ஒரு வேலை எல்லா வேலையும் கத்துக்கலாம் சார். இல்ல, நான் ஆல்ரெடி கத்துக்கிட்டேன். இப்ப ஆல்ரெடி வந்து கத்துக்கிட்டேன். கயிறு வந்து நின்னுச்சு, பயிர் ஆச்சு, ட்ரெயின் நின்னுச்சு, பொண்ணு தான் பாட்டு கொடுச்சு. உங்களுக்கு வேணும்னா ஒரு அசிஸ்டன்ட் நான் ரெடி பண்ணேன். வேண்டாம். நானுக்கு நானே அடிச்சேன். ஓகே, இப்போ இந்த கதையில பாத்தீங்கன்னா இன்னொரு பாயிண்ட் சொன்னேன். சொல்லுங்க சார். அந்த பொண்ணு அம்மன் காப்பாற்றணும் ஆமா. அம்மனை நினைச்சது. ம். இது சின்ன ஒரு விஷயம். ம். அந்த அம்மன் வந்து சொல்லு ஆ. சாமி ஆட ஆரம்பிச்சு. ம். ஆட சொன்னேன். இந்த பயிர் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ம். ட்ரெயின்ல பேசஞ்சர்ஸ் இருக்கா பாத்தீங்களா, ஆமா. அவங்களுக்கு போய் பயிர் ஆயிடுச்சு. ஓ எல்லாம் அவ்வளவு ஆடுறாங்க ஓ, எல்லாமே ஆடுறாங்க. நான் சிரிக்கிறேன், நீங்க காமெடி அடிச்சு கூடாது. இல்ல, நான் சிரிக்க வைக்கணும்னா சிரிப்போம். இல்ல, இப்ப வந்து எனக்கு கொஞ்சம் மன வருத்தமா இருக்குது. ஏன்? இல்ல, நீங்க ஃபீலிங்கான சென்டிமெண்டான இது டயலாக் சொல்றீங்க. நீங்க என்ன சார் இவ்வளவு எப்போ சார் ஃபீல் பண்ணீங்க சார்? நான் சொல்ற சீனை ஃபீல் பண்ணி பாருங்க. அதான் சார். அத இப்போ இந்த பயிர் போய் நேரா அந்த பேசஞ்சர் அடிச்ச உடனே ம். ட்ரெயினுக்கு அத்தனை பேசஞ்சரும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரெயினும் ஆடுதா சார்? ஐயோ, எல்லாம் கேட்டு எல்லாரும் கைவிடு சார். ட்ரெயின் வயலுக்கு ஆட விட்டுருவோம். ட்ரெயினே ஆடுது. அப்ப போதும். சார், என்ன சார் நீங்க பயங்கரமா ஃபீல் பண்ணீங்க சார். அதான் சார். அதாவது தெரியுது சார், சிச்சுவேஷன் தெரியுது சார். எனக்கு சார் ஒரு கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது சார், ட்ரெயின் ஆடுறது. சார் ரொம்ப ஹாப்பி சார். ஆக்சுவலி என்னன்னா ஒரு டைரக்டரா நான் வந்து பேஷன் தான் ஆடுறேன் சார். நீங்க ட்ரெயினே ஆடுறது சரி பாத்தீங்களா, அங்கதான் படம் அங்க நின்றுச்சு சார். தெலுங்கு வேற லெவல்ல போகும் சார். டப்பிங் பண்ணி விட்டா சரி சார். அதை சொல்ல வரைக்கும் எப்படி சார்? கதை செம்மையா இருக்கு சார். நல்லா இருக்குல்ல? இது நம்ம பார்ட்னர் கிட்ட சொன்னோம்னா உடனே ஓகேன்றுவாரு. நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு 2 crore சொல்லியிருந்தோம்ல. ஆனா நீங்க தான் ஹீரோ சொல்லிட்டீங்க. இல்ல சார், நான் என் பையன் சார். சரி. ஆனா இப்ப நான் யோசிக்கிறேன், நானே ஹீரோவா பண்றேன் சார். சரி சார், ஆனா நீங்க வந்து இதுக்கு போறதெல்லாம் இருக்கக்கூடாது சார். இந்த பாயின் போது பாயின் போய் ரூம் போடுறேன். அது சார், அது சும்மா அதே எனக்கு பிடிக்காத ஒரு பண்றதுக்காக சொன்னேன் சார். ஹீரோ எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா போலாம் சார். நான் போறேன் போங்க. ஆ. எனக்கும் வேணுங்க. இல்ல, நீங்களும் வாங்க. இல்ல நான் ஹாப்பியா நீங்க படத்தை ஒரு ரூம், நான் ஒரு ரூம். அதுவும் வேண்டாம். அப்பதான் வேலை இல்ல செய்யும். நான் படத்தை ரீச் பண்ணி நீங்க இல்ல சொல்லுங்க சார், அப்பதான் சார் வேலை செய்யும். இல்ல சார், எல்லாமே வேலை செய்யும் சார். விடுங்க சார். சரி, சரி, ஓகே. வேலை செய்ய சொல்லிட்டா எனக்கு வேற மாதிரி குதர்க்கமா இல்ல இருக்கு. இல்ல தயவு சார், செஞ்சு விடுங்க சார், விடுங்க. நான் வந்து கதையை சொல்லி முடிச்சிட்டேன். ஆ. நீங்க போலீஸ் போன் பண்ணுங்க. ப்ரொடியூசருக்கு போன் போடுறோம் சார். ஒரு நிமிஷம் இருங்க சார், வராதான். எப்படியோ அம்மன் கதையை சொல்லி ஆஃப் பண்ணிட்டேன். ரயில் வருது, ட்ரெயின் வருது, பொண்ணு வருதுன்னு சொல்லிட்டு அசந்துட்டான். எப்படியும் போலீஸரை சொல்லி வெள்ளா படத்தை ஆரம்பிச்சிடலாம். என்னாச்சு சார், ஒரு லைன் பிஸியா இருக்கு. ஆ. சரி விடுங்க. ஆ. நான் வந்து அவர்கிட்ட சொல்றேன். ஆ. இப்ப நீங்க இழுவதையான கதை. சார்? என்ன சொல்றீங்க? இல்ல, ஆக்சுவலா நீங்க இழுக்கலையாப்ப? இல்லைங்க, நீங்க அவர்கிட்ட சொல்றேன்னு சொன்னீங்களே, ஆ. என்ன சொல்றீங்க, எதை பத்தி சொல்றீங்க? இல்ல சார், இப்ப நீங்க சொன்ன கதைய நான் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன். சரி. ஆனா எனக்கு இப்போ அது நீங்க சொல்ற கதை வந்து கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்குது. இழுக்குதா? ஆ. சார், போன ட்ரெயின் கூட நிப்பாட்டி அழகா கதை சொல்லிருக்கேன் சார். ட்ரெயின் ஸ்பீடா இருக்குது, சரி. ஆனா கதை இழுக்கிற மாதிரி இருக்குது. இழுக்குதா? ஆ. சரி, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அதனால நான் ஒண்ணு பண்றேன். இந்த கதையை எதுக்கும் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்றேன். சரி. நீங்க இருந்தாலும் சரி. ஒரு ஆக்ஷன் பிளாக் ரெடி பண்ணி வைங்க. ஓ. ரெடி பண்ணி வைங்க. சரி. ரெடி பண்ணி வச்சீங்கன்னா நாங்க 2 பேருமே வர்றோம். அந்த கதையும் கேட்டோம். அப்போ ஒண்ணு செய்யுங்க. ம். நான் சொன்ன இந்த அம்மன் வருது, தேர் இதெல்லாம் விட்டுருங்க. அதை விட்டுறலாமா? ஆக்ஷன் பேக்கே ரெடி பண்ணி வைக்கிறேன். இல்ல, இதுவும் ஓகே. இது கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க. நான் இந்த கேரக்டர் நீங்க ஹீரோ வேற மாதிரி சார் படம்.
ஓ சரி ஓகே. அதாவது நான் ஹீரோவா வர்றதுனால நீங்க வந்து நீங்க அவரை கூட்டிட்டு வாங்க. இருந்தாலும் ஒரு ஆக்ஷன் கதை இழுத்து சொல்லி பாக்குறேன். அவருக்கு எது முடியோ பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பா கண்டிப்பா. அதான் 1000 கதை இருக்கு சார். சரி ஓகே சார். அமையணும், அதுதான் முக்கியம். இல்ல நமக்கு 1000 தேவையில்ல, ஒண்ணு சொன்னாலும் உருப்படியா சொல்லுங்க. உருப்படியா தான் சார் சொல்றேன். நீங்க ஹீரோனால கொஞ்சம் அப்படி இப்படி ஹீரோ பறந்து மேல கயிறு வருது, அந்த கயிறுக்கு பின்னாடி ட்விஸ்ட். கண்டிப்பா கண்டிப்பா. ஹீரோ கயிறை பிடிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா கதையில நான் வர்றதுனால இப்ப அம்மன் வெளியில போயிடுச்சு. சார் நீங்க தெலுங்கு கொஞ்சம் ஃபீல் பண்றீங்க. ஏன்னா நான் அந்த பாலகிருஷ்ணா ரேஞ்சில இருக்கேன் சார். நீங்க அந்த ஸ்டைல்ல கேக்குறீங்க. நீங்க அம்மன் ரேஞ்சில சொல்றீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். டிரைவர் நீங்க கை கொடுங்க. அப்புறம் எப்படி சார் நான் வந்து பொண்ணை காப்பாத்துவேன்? அப்புறம் எப்படி சார் லவ் டு எட்டு பாருங்க? எப்ப சார் நான் ஃபாரின் போறது? எப்ப சார் ரூம் போடுறது? நீங்க போயிட்டு நாளைக்கு அவங்க கூப்பிட்டாங்க, தெளிவா எப்ப போறது, என்ன பண்றது, வேலை செய்யணும், வேலை எல்லாமே சொல்லணும். போயிட்டான். சரி சார், நான் வரேன் சார், அவரோட வரேன் சார். ஓகே, தேங்க்யூ சார். போயிட்டான். எப்ப பார்த்தாலும் ஃபாரின் போறது, ரூம் போறது, பொண்ணு இதுவே இருக்கிறான். அவன் மட்டும் அவனுக்கு வச்சிருவான்.